காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. இதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்க? இப்ப பாருங்கண்ணே பீகாக் நினைத்தது வான்கோழி தன்னை அப்படின்னு சொல்லிட்டு நான் டேய். எழுதிருவேன். டேய் டேயா ஆமாண்டா. விஜய் டிவில ஜாக்கி சான் படம் போடுவாங்க, பாத்திருக்கியா இல்லையா? அதுல கூட இப்படி பண்ணது இல்லடா. ஜோக் இல்ல இல்லையா? இங்கிலீஷ்ல சொன்னதை தங்கிலீஷ்ல எழுதுனது போய் தமிழ்ல உள்ளதை தங்கிலீஷ்ல இது பண்ணிக்கிறீங்க. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். சோ இப்ப 2 பேர் இருக்காங்க, கான்வர்சேஷன் இருக்கு அப்படின்னா அத தங்கிலீஷ்ல எழுதுறோம். அது அப்படியே தமிழ் எழுதுனா என்ன? நான் நினைச்சா பண்ணலாம் சோ, ஆனா பண்ண மாட்டேன். இல்ல எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப ஃபோன் பண்ணேன், ஆபீஸ் போறேன், டிவி பாக்குறேன். இந்த வேர்ட்ஸே வந்து தங்கிலீஷ் தான். சோ அது எழுதுறதும் தங்கிலீஷ் தான். இப்ப டிவி பார்க்கிறேன்னா டிவியே டிவின்னு எழுதிக்கும், பார்க்கிறேன்னா பார்க்கிறேன்னு எழுதிக்க வேண்டியதானே? தோணல, எனக்கா தோணணும்ல. தோண வையி. அது எப்படி? இது எதுக்கு டிவி பார்க்கிறேன்னு எழுதணும்னு கேக்குறேன். பைத்தியக்காரன் யாரு? நானா? ஆமா. இதோட மீடியா வந்து தமிழ் மீடியாவா இங்கிலீஷ் மீடியாவா? ஸ்கிரிப்டுக்கு தமிழ் தான். இப்படிதானே பேசுறாங்க. யாரா பேசுறா அப்படி? அதான் ஊரே பேசுறேன். ஊருக்குள்ள யாரா பேசுறா? அட நானே பேசுறேனே. இன்னைக்கு பேசுற மொழி இதுதானே. எந்த மொழியில பேசுறாங்களோ அப்படியே எழுதுறோம். இல்லப்பா, நீங்க ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்றீங்க. முடியாது. நீ கல்லாட்ட அடைங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்க என்ன சொல்ல ட்ரை பண்றீங்கன்னா, இங்க பேச்சிலேயே ஆங்கிலம் கலந்துருச்சுங்க, அதனால அங்க தங்கிலீஷ் எழுதுறாங்க. ஏன்னா டயலாக் தான் எழுதுறோம். ஏப்பே விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல இருக்கு. இன்னைக்கு டயலாக் போர்ஷன் எழுதுறாங்கல்ல, அவங்க என்ன லாங்குவேஜ் எழுதுறாங்க நீங்க நினைக்கிறீங்க? தெரியாது. இந்த விளையாட்டெல்லாம் என்னிட்ட வச்சுக்காத. தெரியாது. பாஸ், நான் வந்து நீங்க எதுனா அதுல எழுதாம போங்க, அது எனக்கு ப்ராப்ளம் இல்ல. அதுக்கான உண்மை காரணத்தை சொல்லுங்கன்னு சொல்றேன். அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன். தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். இப்ப வெற்றிமாறன் கிட்ட ஒரு ஸ்கிரிப்டா தங்கிலீஷ்ல அடிச்சு பவுண்ட் ஸ்கிரிப்ட் கொண்டு போய் கொடுக்க முடியுமா? இல்ல முடியாதுங்க. அப்ப என்னாலயே முடியாது. நீங்க ஒரு ஸ்கிரிப்ட் வெற்றிமாறன்ட்ட எடுத்துட்டு போகணும், தங்கிலீஷ்ல அடிச்சு எடுத்துட்டு போவீங்களான்னு கேக்குறேன். ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான். ஏன்னா அதானே சமூகத்தை பிரதிபலிக்குதுன்னு சொல்றீங்க. சமூகத்தை பிரதிபலிக்க கூடியது தங்கிலீஷா தான் இருக்கு. நீங்க சொல்றது உண்மைனா? இல்லையே, அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா. எங்கடா இருக்கு? பேச்சு மொழியில. பேச்சு மொழி தான் இருக்கட்டும். எனக்கும் தெரியல. தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா. யதார்த்தம்னு சொன்னா இந்த மாதிரி இயக்குனர்களிடம் ஒரு கதையை நீங்கள் கொண்டு போகிற போது நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான். போய் புடுங்கு போ. நீங்க சொல்ற 10 உதாரணத்துக்கு இங்க 10 உதாரணம் 15 உதாரணமே இருக்கு. ஆக்சுவலா இருக்கட்டும்பா. டயலாக்ஸ் எழுதுறாங்க. வேற டேய் கூண்டு போங்கடா, கோவத்துல போட்ற போற. தங்கிலீஷ்ல பேசுறது தங்கிலீஷ்ல எழுதுறாங்க, அவ்வளவுதான். தப்புதான். அசிங்கம் அது. சனியனுக்கு தந்தி அடிச்சிட்டு இனி உன்னை ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது. என்ன இருக்கோ அதை பிரதிபலிக்கணும். அதுதான் கலையோட வேலை. அது ஒரு எழுத்தானோட வேலை. என்ன இருக்கோ அவன் தங்கிலீஷ் பேசுறாங்க, தங்கிலீஷ் எழுதுறாங்க. நான் என்ன சொல்றேன், இப்ப தமிழ் எழுதுறவங்க இப்ப பிரதிபலிக்கலையா? இந்த சமூகத்தை அவங்க பிரதிபலிக்கலையா? எனக்கு நீங்க தங்கிலீஷ்ல எழுதுறது உங்க சொந்த விஷயம். ஆனா ஒரு சமூகம் இப்படி இயங்குகிறதுன்னு நீங்க அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அதை டெஸ்கிரைப் பண்ண ட்ரை பண்றத நான் அவ்வளவு ஈஸியா அக்செப்ட் பண்ண முடியலன்னு சொல்ல வரேன். இவன் கூட சண்டை போடலாமா? நமக்கு வேற வேலை இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க அது மொழின்னு மாத்திட்டப்போ அப்ப அதுவே ஒரு மொழியா மாறிடும்ல. அப்படியா? நீங்க டிவி சீரியல் ஆக்டர்ஸ் மாதிரி. நான் மொழின்னு சொல்லவே இல்ல. நான் சொன்னது பேச்சு மொழி. பேச்சு மொழி தான் சார். மரியாதை இங்க இருந்து ஓடி போயிரு, இல்லன்னா காலையில ஊத்துற பால்ல வெச்சத வச்சு உன்னை நான் கொன்னுடுவேன். வேர்டுல 2 பாட்டு இருக்குங்க, ஒரே பாட்டு பிடிச்சிக்காதீங்க. மொழினா என்ன சார் சொல்லுங்க? மொழினா என்ன? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு படிக்க பார்க்கறானே. மொழினா கண்டிப்பா வந்து ஒரு ஃபாண்ட் இருக்கணும். ஃபாண்ட் இல்ல, ஸ்கிரிப்ட் குழப்பிக்கிறீங்க, அதான் பிரச்சனை. இப்போ ஏண்டா இந்த மொட்டை விஷயத்துல நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம். ஸ்கிரிப்ட் எழுதணும், படிக்கணும், பேசணும். 3 அம்சங்கள் இருந்தா தான் அது வந்து மொழின்னு நம்மளால வந்து கிளாசிஃபை பண்ண முடியும். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. இது பேச்சு மொழி தான். பேச்சு வழக்குல இருக்குன்னு வேணா சொல்லலாம், பேச்சு மொழின்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா. அப்படியே போயிட்டு இருந்ததுன்னா அதுவே ஒரு மொழியா மாறதுக்கு சான்ஸ் இருக்கிறப்ப நம்ம இதை என்கரேஜ் பண்றது கரெக்டா? ஆமா, மறந்தே போச்சுடா. அவங்க சொல்றதுல ஒரு விஷயம் நான் கண்டிப்பா ஒத்துக்கிறேன். அபாயம் இருக்கு. அந்த அபாயம் இருக்கு. ஹானஸ்டா ஒத்துக்கணும். உங்கள்ட்ட ஒரு மொழி வளம் இல்லாததுனால என்ன ஆகுதுன்னு கேட்டா, ஒரு விஷயத்தை புரிய வைக்க தடுமாறீங்க. ஈபிகோ 300. ஓகே, ஒரு விஷயத்தை நேரடியா தெளிவா புரியும்படியா சொன்ன மாதிரி இதுல தம்பி கவிஞருமே அதுல கொஞ்சம் இருந்தாப்ல. இப்படி பேசனா எப்படி? அப்ப இப்படி பேசவா? அப்பா மாதிரி பேசுங்க. எனக்குமே அந்த ஃபீல் இருந்தது. நானும் கூட இடையில சொன்னேன், ஏன் ஒரு மாதிரி குழப்பமாவே இருக்கு அப்படின்னு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நீங்க என்ன பண்றீங்கன்னா, அதை ரொம்ப எளிமையாக பண்ணணும்னு பாக்குறீங்களே ஒழிய உங்கள்ட்ட மொழி வளம் இல்ல அப்படிங்கிறாங்க. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? அது பார்த்தாலே தெரியுது சார். லைக் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபுல்லா சொல்லிட்டுமா சார்? தெளிவா சொல்லட்டுமா? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு. சொல்லு, சொல்றா. இப்போ நான் ஒரு கிளாஸ், இப்போ நான் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன்.
ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. அவங்க கடகடன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்துறாங்க. வந்து பொறுமையா தமிழ்ல ப்ரிப்பேர் பண்ணி என்னால படிச்சு சொல்ல முடியாதுல்ல. எங்க அப்புறம் நீ ஊருக்கு போறே? ஊர்ல போய் என்னத்த படிக்க போற? இல்ல வேற எங்கயாச்சும் போய் இறங்குப்பா. அவங்க சொல்லும் போதே நான் ரன்னிங் ரோட் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவேன். எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் நான் அடுத்து என்னோட கிளாஸை எடுக்க முடியும். ஓஹோ அப்படியா? என்ன சொல்றா? புரியுதா? மறுபடியும் அதான் கேக்குறீங்க, புரியுதா? அவங்க சொல்றாங்க மொழி வளம் இல்லைன்னா ஒரு தாட் ப்ராசஸே கிளியர் இருக்கு. அதுல ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. லிட்டரலி ஐ டோன்ட் ஹேவ் ஆன்சர் ஃபார் திஸ். இப்ப நீ ஏன் இங்கிலீஷ்ல புளிப்பு காட்டின? இங்க ஒண்ணும் அவசரம் இல்ல, நீ தமிழ்லயே புளிப்பு காட்டு. உங்கள் உணர்வை கடத்த நல்ல மொழி ஆளுமை இருக்கணும்ல. அப்ப தங்கிலீஷ்னு போயிட்டீங்கன்னா உங்க மொழி ஆளுமை போயிரும்ல. ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்க ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி கரெக்ட் தான் சார்.